உன்னை சீண்டுபவர்களுக்கு கோபமல்ல, அமைதியே சிறந்த பதில். சிலருக்கு வார்த்தைகள் ஆயுதம், உனக்கு பொறுமை ஆயுதமாக இருக்கட்டும். உன்னை தூண்டுபவர்களின் நோக்கம் உன் நிம்மதியை கெடுப்பதுதான். எல்லா சண்டைகளுக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அமைதியாக விலகுவதும் ஒரு வெற்றிதான். உன் கோபத்தை கட்டுப்படுத்தினால் பாதி போரில் வென்றுவிட்டாய். உன்னை சீண்டுபவர்களுக்கு உன் முன்னேற்றமே பதில். குரைக்கும் நாய்களுக்கு கல் எறிவதில்லை, வலியை தொடர்வார்கள். உன் நேரம் விலைமதிப்பானது, அதை வம்புக்காக செலவிடாதே. உன் நிம்மதியை காக்க கற்றுக்கொள். உன்னை தூண்டுபவர்களிடம் உன் தரத்தை குறைக்காதே. சில பதில்கள் வார்த்தைகளில் இல்லை, செயல்களில் இருக்கிறது. அவமதிப்பவர்களுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டியதில்லை. உன் மதிப்பை அறிந்தவன் வம்பில் இறங்க மாட்டான். கோபத்தில் எடுத்த முடிவுகள் பெரும்பாலும் தவறாகும். உன் அமைதி பலவீனமல்ல, பலம். எல்லோருக்கும் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. உன்னை சீண்டுபவர்களை நினைத்து தூக்கத்தை இழக்காதே. வம்பை தவிர்ப்பவன் கோழையல்ல, புத்திசாலி. உன் மன அமைதியே உன் மிகப்பெரிய செல்வம். உன்னை கீழே இழுக்க நினைப்பவர்களுக்கு மேலே ஏறி காட்டு. வார்த்தைகளால் வெல்ல முடியாதவர்களை மௌனத்தால் வெல்லலாம். சிலரை மாற்ற முடியாது, விலக மட்டும் முடியும். உன் வெற்றியை பார்த்தாலே சிலருக்கு பதில் கிடைத்துவிடும். சீண்டலுக்கு சீண்டல் பதிலல்ல. நிம்மதியை கெடுக்கும் உறவுகளை தூரத்தில் வை. உன் வாழ்க்கையின் பிடியை மற்றவர்களிடம் கொடுக்காதே. மற்றவர்களின் வார்த்தைகள் உன் மதிப்பை தீர்மானிக்காது. உன்னை மதிக்காதவர்களிடம் நேரத்தை வீணாக்காதே. உன் இலக்கு பெரியதாக இருந்தால் வம்புகள் சிறியதாக தெரியும். ஒவ்வொரு விமர்சனத்திற்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லை. மௌனம் பல நேரங்களில் மிகப்பெரிய பதில். உன்னை தூண்டுபவர்களுக்கு சிரித்துக்கொண்டு நகர்ந்து போ. உன் வளர்ச்சியை தடுக்க யாரையும் அனுமதிக்காதே. சில மனிதர்களுக்கு தூரமே சரியான பதில். கோபம் வந்தாலும் நிதானத்தை இழக்காதே. உன்னை சீண்டுபவர்களின் அளவிற்கு இறங்கி விடாதே. உன் குணத்தை காப்பது எந்த சண்டையும் விட முக்கியம். உன்னை காயப்படுத்த நினைப்பவர்களுக்கு உன் சந்தோஷமே பதில். அமைதியாக இருப்பவன் எல்லோவற்றையும் புரிந்தவன். சண்டை வெல்வதை விட நிம்மதியை காப்பது முக்கியம். உன் வாழ்க்கை முக்கியம், வம்புகள் முக்கியமல்ல. உன் கவனம் இலக்கில் இருக்கட்டும், விமர்சனத்தில் அல்ல. மற்றவர்களின் வார்த்தைகள் உன் எதிர்காலத்தை மாற்ற முடியாது. உன்னை சீண்டுபவர்களுக்கு உன் சாதனைகள் பேசட்டும். கோபத்தை வென்றவன் உலகையே வெல்ல முடியும். பதில் கொடுக்காமல் இருப்பதும் ஒரு பதில்தான். உன் மனதை கட்டுப்படுத்தினால் யாராலும் உன்னை கட்டுப்படுத்த முடியாது. உன்னை தூண்டுபவர்களை விட உன் கனவுகள் பெரியதாக இருக்கட்டும். நீதி இல்லாத இடத்தில் நிதானம் காப்பவனே ஜெயிக்கிறான். சத்தம் போட்டவன் ஜெயித்துவிட மாட்டான். சிந்தித்தவன் ஜெயிப்பான். கோபம் ஒரு நொடி வெல்லலாம், பொறுமை வாழ்க்கையே வெல்லும். வம்புக்கு வம்பு பதில் கொடுத்தால் பிரச்சனை பெருகும். உண்மையான பலம் கையில் இல்லை, மனதில் இருக்கிறது. கோபத்தை கட்டுப்படுத்துவது எதிரியை வெல்வதை விட பெரிய வெற்றி. ஒவ்வொரு சண்டையிலும் இறங்குவது வீரமல்ல. புத்திசாலிகள் பிரச்சனையை வளர்க்க மாட்டார்கள், தீர்ப்பார்கள். உணர்ச்சியால் அல்ல, அறிவால் செயல்படு. வெற்றி பெற வேண்டுமென்றால் முதலில் உன்னை நீ வெல். சீண்டுபவர்களின் வார்த்தைகளை விட உன் இலக்கு முக்கியம். சண்டை போட்டு மரியாதை வாங்க முடியாது. உன் குணத்தை காப்பாற்றினால் அதுவே பெரிய வெற்றி. எதிரியின் கோபத்தை விட உன் நிதானம் வலிமையானது. உன்னை தூண்டுபவர்களுக்கு உன் வளர்ச்சியே பதில். எல்லா போரிலும் வெல்ல வேண்டிய அவசியமில்லை. சில நேரங்களில் விலகி செல்வதே புத்திசாலித்தனம். உன் மனதை கட்டுப்படுத்தினால் யாராலும் உன்னை தோற்கடிக்க முடியாது. கோபத்தில் ஜெயித்தாலும் நிம்மதி கிடைக்காது. உண்மையான வெற்றி என்பது மற்றவர்களை தோற்கடிப்பது அல்ல, உன் கோபத்தையும் உணர்ச்சிகளையும் வெல்வதுதான். உன்னை சீண்டுபவர்களை வெல்ல வேண்டுமா? அவர்களைப் போல மாறாதே, அவர்களை விட உயரமாக வளர்ந்து காட்டு. என்னோட இந்த சிந்தனை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.